ஹாய் ஹேவ் ஏ நைஸ் டே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வடகறி. வடகறிக்கு கடலைப்பருப்பு வந்து 2 மணி நேரத்துக்கு முன்னால் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும். தண்ணி இல்லாமல் கடலைப்பருப்பு வந்து நல்லா எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அதாவது மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து 2 மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு வடை பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வடையாக தட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி குக்கரில் வச்சு அவிச்சி எடுத்துக்கலாம். நம்ம நல்லா வேகணும் இல்லை, லேசாக வெந்தாலே நம்ம எடுத்துக்கலாம். அது லேசாக ஒரு சைடு வெந்துடுச்சு, அது சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம எல்லாத்தையும் லேசாக கொஞ்சம் கலர் மாறினா போதும், நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அது அப்படியே வடை சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் வந்து பட்டை கிராம்பு போட்டு தாளிக்கணும். போல் பட்டை கிராம்பும் போட்டு தாளிச்சிட்டு கிராம்பு இதாகிடுச்சு. அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கணும். பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். அதில் வெங்காயம் போட்டுக்கணும். கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயம் லேசாக வதங்கிடுச்சு. அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விட்டுறணும். அதில் நல்லா வதங்கிடுச்சு. அதில் வந்து ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதில் 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கி விடணும். லேசாக வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி எடுத்து போட்டுக்கணும். தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடணும். தக்காளி போட்டுட்டு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். லேசாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். நல்லா வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம வந்து பிச்சு வச்சுருந்து வடையை வந்து எடுத்து உள்ளே போட்டுக்கணும். பிச்சு வச்சு வடையை உள்ளே போட்டு அது நல்லா வேகட்டும். குழம்பு கெட்டியாக வரக்காக தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சு நம்ம வந்து அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதில் லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி எடுத்து இறக்குனா நம்மளுக்கு வடகறி ரெடி. சமைச்சு பாருங்கள். பாய்.